ஆப்கானிஸ்தானினுடைய தலிபான் ஃபாரின் மினிஸ்டர் முத்தகி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி அவர் இந்தியாவுக்கு வரப்போறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே அவர் இந்தியாவில் வந்து இறங்கியிருக்காரு. ஒரு நாள் 2 நாள் இல்லை 8 நாள் இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ண போறாரு. இதற்கான அனுமதியை ஐநா சபையினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் அவருக்கு கொடுத்துருக்கு. அவருக்கு ஏன் அவங்க அனுமதி கொடுக்கணும்? இவர் இந்தியாவுக்கு வந்ததுனால என்ன மாதிரியான விளைவுகள்லாம் யார் யாருக்கெல்லாம் ஏற்படும்? இந்தியா வந்துட்டு ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கத்தை தாலிபான் வந்ததுக்கு அப்புறம் அங்கீகரிக்கவே இல்லை. அப்படி இருந்து தாலிபான் மினிஸ்டர் ஏன் இந்தியாவுக்குள்ள வெல்கம் பண்ணுறாங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். அது எல்லாத்துக்கான விடயம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முத்தகி இவர் வந்துட்டு ஆப்கானிஸ்தானினுடைய தாலிபான் ஃபாரின் மினிஸ்டர். இவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இவர் இந்தியாவுக்கு வந்ததுனால யாருக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தானுக்கு தான். இந்த தாலிபான் கவர்மெண்ட் ஆப்கானிஸ்தானில் வரும்போது எல்லாரும் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இந்தியா வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வேஸ்ட்டுப்பா. அமெரிக்கா வெளியே போயிட்டாங்க, அங்கே இருக்க இந்த ஜனநாயக அரசு கவிழ்ந்துருச்சு, தாலிபான் வந்துட்டாங்க, இனி காஷ்மீரில் வந்து தீவிரவாதம் அதிகரிக்கும், பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து இந்தியாவுக்கு நிறைய குடைச்சல் கொடுக்க போகிறாங்க, அப்படி இப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கிட்ட நடந்து கொண்ட முறை அவங்களை எரிச்சல் ஏற்படுத்துச்சு. அதாவது தானியங்களை ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் கெட்டுப்போன கோதுமையை தான் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்தாங்க. லட்சக்கணக்கான ஆப்கானிஸ்தான் மக்கள் அகதிகளாக பாகிஸ்தானுக்குள்ளே இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த காசு உடைமைகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வெறும் கையோட லட்சக்கணக்கான மக்கள் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே அனுப்புனாங்க. ஏற்கனவே அங்கே நிறைய பொருளாதார நெருக்கடி இருக்கும்போது இந்த மாதிரியான குடைச்சல்கள் எல்லாம் ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அமெரிக்கா கூட மீடியேட் பண்ணி நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த பண்ணித்தரேன் அப்படின்ற பேரில் அமெரிக்கா கிட்டேயும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் கிட்டேயும் நிறைய பொய் சொல்லி மீடியேட் பண்ணி நிறைய பிரச்சனையை ஆப்கானிஸ்தானுக்கு உலக அளவில் கொண்டு வந்தாங்க பாகிஸ்தான். ஆனால் அதே நேரத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்களுக்கு நிறைய கட்டடங்களை கட்டி கொடுத்தாங்க, ஸ்கூல்ஸை கட்டி கொடுத்தாங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய சர்ஜரி அப்படின்னா இந்தியாவுக்கு தான் வராங்க. இந்தியா வந்துட்டு அங்கே ஏகப்பட்ட உதவி. ரீசெண்டாக அங்கே வந்த நிலநடுக்கத்தில் கூட இந்தியாவினுடைய அந்த ஒரு மீட்பு குழு தான் மிகப்பெரிய மீட்பு பணியை ஆப்கானிஸ்தானில் பண்ணாங்க. அதுக்கு கூட பாகிஸ்தான் எங்கள் வானெல்லையை பயன்படுத்தி உங்கள் விமானம் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தடை போட்டாங்க. நம்ம சபகர் துறைமுகத்திலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு உதவி பண்ணோம் அப்படின்றதும் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஈரான் வழியா இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்துட்டு எந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தான் கிட்ட கெட்ட பேர் சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சம்பாதிச்ச நேரத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் அரசாங்கத்து கூட ரொம்ப நெருக்கமாக போனாங்க. எந்த அளவுக்கு நெருக்கம்னா, காஷ்மீரில் பகல்காம் தாக்குதல் நடக்கும்போது இந்தியாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த முதல் நாடுகள் வரிசையில் ஆப்கானிஸ்தான் தாலிபான் கவர்மெண்ட்டும் இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு கைபர் பக்துன்ஹா மாகாணத்தில் ஆரம்பித்து நிறைய பாகிஸ்தான் பகுதிகள் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்களுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணுறாங்க. பாகிஸ்தானில் இந்த மர்ம நபர்கள் மூலயமா அடிக்கடி நிறைய முக்கியமான தீவிரவாதிகள் இறந்து போகிறதுக்கும் இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகள் பாகிஸ்தானுக்குள்ள கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் தாலிபான்கள் மிகப்பெரிய உதவியை இந்தியாவுக்கு பண்ணுதாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அனுகூலங்களை கடந்த 5 வருஷத்தில் இந்தியா அவங்களுக்கு கொடுத்த எல்லா உதவிகளின் விளைவாக இந்தியாவுக்கு அனுகூலமான சூழலை இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான் அரசாங்கம் உருவாக்கி கொடுக்க. இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் பாக்ராம் அப்படின்ற ஒரு பேஸ் இருக்குது. இது அமெரிக்கா வந்துட்டு நாங்கள் தான் இதை டெவலப் பண்ணோம், இது என்னதான் ரஷ்யா கட்டி கொடுத்தாலும் நாங்கள் தான் அதை டெவலப் பண்ணோம், நாங்கள் சும்மா அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம், அது எங்களுக்கு மறுபடியும் வேணும், இல்லைனா தாலிபான்கள் கடுமையான ஒரு விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு அமெரிக்கா எச்சரித்த நிலைமையில் இந்தியா, சைனா, ஏன் பாகிஸ்தான் உட்பட நிறைய நாடுகள் சேர்ந்து மாஸ்கோவில் வச்சு அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. வெளிநாட்டு சக்திகள் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருக்கிறது அப்படின்றது இந்த சவுத் ஏஷியா பிராந்தியத்துக்கான அந்த அமைதியை சீர்குலைக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த நிலைமையில தான் தாலிபானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஐநா செக்யூரிட்டி கவுன்சிலோட அனுமதி பெற்று இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஐநா சபையினுடைய நிறைய தடைகள் தாலிபான்கள் மேலே இருக்குது, ஒவ்வொரு தனிநபர் மேலேயும் இருக்குது. நிறைய வெளிநாட்டு பயணங்கள்லாம் மேற்கொள்ள முடியாது. யுஏஇக்கு போகும்போது கூட அவங்களுக்கு இந்த மாதிரியான அனுமதியெல்லாம் இந்தியா பெற்றுக் கொடுத்தாங்க, யுஏஇ அரசாங்கமும் பெற்றுக் கொடுத்தாங்க. இப்போ ஐநானுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் பேசி அவருக்கு அனுமதியை பெற்றுக் கொடுத்து இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. இந்தியாவுடைய ஃபாரின் மினிஸ்டர், இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரையும் அவர் சந்திக்க போகிறாரு. இந்த தாலிபான் கவர்மெண்ட்டை இந்தியா டெக்னிக்கலாக ஆதரிக்கலை. இந்த உலகத்திலே முதல்ல ஆதரித்த ஒரு நாடாக ரஷ்யா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தாலிபான்கள் கூடயும் நம்ம பேசி தான் ஆகணும், ஏன்னா ஆப்கானிஸ்தான் அவங்களுடைய கண்ட்ரோல் கீழே தான் இருக்குது அப்படின்ற ஒரு டிப்ளமசி.
இது வந்துட்டு இந்தியாவினுடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த ஆப்கானிஸ்தான் அப்படின்ற தலிபான் கவர்மெண்ட்டை சைனாவோ பாகிஸ்தானோ டூல்கிட்டாக பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்தியா சுதாரித்து மிகப்பெரிய நல்லுறவை ஏற்படுத்தினதின் விளைவாக இன்றைக்கி இந்தியாவிலேருந்து போகிற ஒவ்வொரு விளாகர்ஸ் யூடியூபர்ஸும் எந்த அளவுக்கு இந்தியர்களுக்கு ஆப்கானிஸ்தானில் மரியாதை இருக்குது அப்படின்றத நமக்கு காட்சிப்படுத்துதாங்க. இந்த ஒரு விஷயம் தொடரணும், இன்னும் நல்ல உறவு வலுப்படணும். அப்போந்தான் பாகிஸ்தானை சுற்றி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஈரானும் ஆப்கானிஸ்தானும் துணை நிற்பாங்க அப்படின்ற மிகப்பெரிய காய் நகர்த்தல்களின் விளைவாக தான் இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டரை வரவேற்றிருக்காங்க. டெக்னிக்கலாக இந்தியா வந்துட்டு தலிபான் கவர்மெண்ட்டை ஆதரித்து நிறைய சிக்கல்களில் மாட்டாமல் இந்த மாதிரி ஒரு ராஜதந்திரமான நடவடிக்கையை எடுத்து இன்னைக்கு மிகப்பெரிய விஷயத்த தலிபான்கள் கூட பில்ட் பண்ண போகிறாங்க. இது கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கையான விஷயம்தான். 8 நாள் இந்தியாவில் இருக்க போகிறாரு. இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ், நிறைய அஃபிஷியல்ஸை சந்திக்க நிறைய செய்திகள் வெளிவரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஜெய் ஹிந்த்.